ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். இது நவம்பர் 17 முதல் 23, 2025 வரைக்குமான உங்க ராசி பலன்களோட ஒரு சின்ன அப்டேட். இந்த வாரம் கிரக நிலைகள், உங்க வேலை, பணம், உறவுகள், அப்புறம் ஆரோக்கியத்துல என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கலாம். குறிப்பா புதன் வக்ரமா இருக்காரு. அதாவது கொஞ்சம் ஸ்லோவா பின்னாடி போற மாதிரி ஒரு தோற்றம் தரும். அதனால சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். மத்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்க வேலை விஷயம். நீங்க டீமா வேலை செய்யும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. புதன் வக்ரமா இருக்கறதால நீங்க சொல்றத மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கலாம். அதனால முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், ஒப்பந்தங்கள் எல்லாம் சைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆனாலும் குரு சனியோட சப்போர்ட் நல்லாவே இருக்கு. அதனால வெளிநாட்டு தொடர்புகள் இல்ல புது ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நல்லபடியா அமைய வாய்ப்பிருக்கு. ரெண்டாவதா பணவரவு எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த வாரம் குடும்பத்துக்காகவோ இல்ல வீட்ல ஏதாச்சும் ரிப்பேர் வேலைனாலயோ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். ஆனா பாருங்க, அதே சமயம் குரு சனியோட பார்வையால நீங்க எதிர்பார்க்காத ஒரு பணம் வரலாம், இல்ல ரொம்ப நாளா வராம இருந்த பழைய பாக்கி கூட கைக்கு வந்து சேரலாம். ஆனா இந்த வாரம் மட்டும் புதுசா பெரிய முதலீடு ஏதாவது பண்றதா இருந்தா கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. மூன்றாவதா உங்க உறவுகள் அப்புறம் ஆரோக்கியம். ரிலேஷன்ஷிப்ஸ்ல இந்த வாரம் கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் பண்ணுவீங்க. பழைய பிரச்சனைகள் மறுபடியும் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். ஆனா வார கடைசில எல்லாம் சரியாயிடும். சிங்கிள்ஸா இருக்கீங்களா? ஒரு பழைய நட்பு மூலமா ஒரு புது காதல் அரும்ப வாய்ப்பு இருக்கு. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் சின்னதா ஒரு அசதி, தொண்டவலி மாதிரி வரலாம். நல்லா ரெஸ்ட் எடுங்க. காரம் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் தியானம் பண்ணா மனசுக்கு அமைதியா இருக்கும். கடைசியா ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. படிப்புல கவனம் கொஞ்சம் சிதறலாம். ஆனாலும் குருவோட அருள் இருக்கறதால கடைசி நேரத்துல கூட நல்லா படிச்சு சமாளிச்சுடுவீங்க. பயப்படாதீங்க. உங்களுக்கு இந்த வாரத்தோட லக்கி டே எப்போன்னு பார்த்தா நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை. அன்னிக்கு நீங்க முக்கியமான விஷயங்களை தைரியமா ஆரம்பிக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த வாரம் கொஞ்சம் கவனமாவும் பொறுமையாவும் இருந்தீங்கன்னா நிச்சயமா நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம்.